சிக்கன் ஈரல் கல்லீரல் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சு சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். சோம்பு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சீரகம் 4-5 மிளகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே 3 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது சீனி மிளகான்றதுனால சின்னதாக இருக்குது. நீங்கள் நார்மல் மிளகாய் மீடியம் சைஸில் ஒரு வரமிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன தக்காளியே போதும், பெரிய தக்காளி சேர்த்தா புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கி பச்சை வாசம் போகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ 400 கிராம் அளவுள்ள ஈரலும் கல்லீரலும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ ஈரலும் கல்லீரலும் நல்லா இந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். மசாலா எல்லா பக்கமும் படணும். நல்லா வதக்கி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆனதும் நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து எண்ணெயிலேயே வதங்கும் போது இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வரும். இந்த ஸ்டேஜ் ஆனதும் இந்த ஈரலும் கல்லீரலும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். அனல் அதிகமாக வச்சா தண்ணி வற்றிரும், ஈரல் வேகாது. அதனால் சிம்லேயே வச்சு வேக விடணும். வெறும் ஈரல்னால் தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே வதக்கியே வேக வச்சிடலாம். கல்லீரலும் வேகணுன்றதுனால தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு சுண்டி வந்ததும் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம். நம்ம காரம் ஏற்கனவே பச்சை மிளகாய், வரமிளகாய், சிக்கன் மசாலா தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி காரம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்தணும். மிளகுத்தூள் சேர்த்தா தான் இந்த தொக்குக்கு ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும். இந்த தொக்கை வெறும் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வெறும் பருப்பு சாம்பார் செஞ்சு அது கூட தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொக்கு நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.